இனி பரிசுத்தாவி. பரிசுத்தாவின்னா பரிசுத்தமாக இருக்கிற ஒரு நிகழ்வு தான் பரிசுத்தாவி. எப்படி? பரிசுத்தமாக இருக்கிற ஒரு நிகழ்வு தான் பரிசுத்தாவி. துதிச்சு கைத்தட்டி ஆராதிக்கிற இல்லை ஆவி நிறைஞ்சது போல இருக்கிறது அத்தனையும் பரிசுத்தாவி என்று நினைச்சிடப்படாது. பரிசுத்தாவியானவர் அவர் பாவமற்றவர். பரிசுத்தாவியானவர் பரிசுத்தம் உள்ள இடத்துல இருப்பார், அசுத்தம் உள்ள இடத்துல அசைவாட மாட்டார். ஆமென். எங்கே ஒரு மனம் இருக்குதோ அங்கே தான் பரிசுத்தாவியானவர் செயல்படுவார். இப்போ நம்ம பாடிட்டு இருக்கும்போது, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, துதிக்கும்போது நம்முடைய இருதயம் வேற சிந்தனை போச்சுதுன்னா 100க்கு 100 சிந்திக்கணும். பரிசுத்தாவியானவர் அல்லாது அது என்னாவி? அசுத்தாவி. ஒருவேளை இப்படி நீங்கள் சிந்திக்கலாம், சர்ச்சுக்குள்ள அசுத்தாவி வருமானு கேட்கணும். வருமா வராதா? சர்ச்சுக்குள்ள அசுத்தாவி வருவானா வரமாட்டானா? பலிபீடத்திலையும் போய் இருப்பான். ஆமே, ஹல்லேலூயா. அவன் எங்கேயும் இருப்பான். எப்போ ஒருத்தனை கீழே தள்ளி போடலாம். அவனுடைய ஜெபம் ஒருமனப்படும் போது அவனுடைய ஜெபத்தை சீர்குலைப்பதற்கான எண்ணத்தை உருவாக்குவதற்கு கர்த்தர் இடம் கொடுப்பார். கர்த்தர் என்ன செய்வார்? இடம் கொடுப்பார். ஏன்னா என் பிள்ளைய நீ தொட்டுப்பார், முடிஞ்சா மாற்றிப்பார் என்னிடம். இனி ஒரு மனதோடு துதிச்சு கர்த்தரிடம் அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நீ பாத்திரனா என்பதை பார்ப்பதற்காக இந்த சோதனைக்காரன உனக்குள்ள வைப்பார். ஆண்டவர் வச்ச மாட்டா வரக்கு அனுமதிப்பார், இடம் கொடுப்பார். அப்போ துதிக்கிறவங்க அத்தனை பேரும் பரிசுத்தாவியில் துதிக்கிறாங்கன்னு நினைச்சிடப்படாது. யாருடைய இருதயம் ஒரு மனம் இல்லையோ அந்த ஒரு மனம் இல்லாத அந்த காலகட்டத்தில் பரிசுத்தாவியானவர் செயல்பட மாட்டார். யார் செயல்படுவார்? இயேசு கிறிஸ்து. சத்தமாக சொல்லுங்க. அசுத்த ஆவி செயல்படும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரியணும், நல்லா தெரிஞ்சிருக்கணும், நல்லா அறிஞ்சிருக்கணும். பரிசுத்தாவியானவருடைய வேஷத்தை போட்டு அசுத்தாவி வந்து நம்மளை துதிக்க வைக்கும். இந்த துதி வந்த உடனே நினைச்சிடப்படாது நமக்குள்ள பரிசுத்தாவி வருதுன்னு நினைச்சிடப்படாது. நம்முடைய இருதயம் ஒருமனப்படாத வரைக்கும் நம்ம இருதயம் உலகம் இடிஞ்சா கூட என்ன செய்யப்படாது, தெரியப்படாது. தலையில் கை வச்சா கூட என்ன, பாஸ்டர் கை வச்சாருன்னு தெரியுமா தெரியாதா? ஊழியக்காரன் வந்து தலையில் கை வைக்கும்போது பாஸ்டர் கை வைக்கிறான்னு தெரிஞ்சா உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. நீங்கள் கண்ணடைச்சிருப்பீங்க, கைத்தட்டி இருப்பீங்க, ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இல்லை. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ ஒரு மனம் இல்லாத இடத்துல யார் இருக்க மாட்டா? பரிசுத்தாவியானவர் இருக்க மாட்டார். அப்போ நீ துதிச்சுட்டு இருக்கும்போது ஒன்றை மறந்து துதிக்கணும். ஆமென், ஒன்றை மறந்து துதிக்கணும். அப்போ நான் கை வைக்கும்போது ஆண்டோடைய ப்ரெசன்ஸ் தொடுக்கிறங்கிற உணர்வு தான் இருக்கணுமே தவிர பாஸ்டர் என்ன கொட்டிட்டு போகிறாரு, பாஸ்டர் கொட்டுவார் எப்பலமா யாரும் தெரியுமா? அந்த இருதயம் தாறுமாறாக சுற்றிட்டு இருக்கும். ஒரு மனம் இல்லாதவர்களுக்கு வாங்கி அடிப்பேன் ஒரு மனப்படக்காக. அப்போ ஒரு மனமாக இருக்கிறவங்களுக்கு டச் பண்ணும்போது என்னதோ ஒரு மகிமை இறங்குனதான் தெரியுமே தவிர பாஸ்டர் கைன்னு தெரியாது. புரியுதா? அப்போ பாஸ்டர் கைன்னு தெரிஞ்சா உனக்குள்ள இருக்கிறது என்ன ஆவி? சொல்லு, அசுத்தாவி. ஆமென், ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ பரிசுத்தாவிய பிறகு நம்ம 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 பிராக்டிஸ் எடுக்கணுமா வேண்டாமா? வேண்டாமா? அப்போ பரிசுத்தாவியை எப்படி பெற முடியும்? வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு மனம், வேற சிந்தனை என்ன செய்யப்படாது, போகப்படாது. சிந்தனை போனால் அசுத்தாவி வந்துடுவான், அசுத்தாவி நிச்சயமா வந்துடுவான். பின்ன நம்ம துதிப்போம், பாடுவோம், நம்ம துணி எங்கே போகணும்னு தெரியாது, நம்ம முட்டாங்கு எங்கே போகணும்னு தெரியாது, நம்ம கை எங்கே போகணும்னு தெரியாது, அடுத்த மேலே படுதா படலையான்னு தெரியாது, என்னெல்லாம் நம்ம பேசுவோம், அந்நிய பாசை வரும், ஐயோ வெளிப்பாடு வந்துடும், தீர்க்க தரிசனமும் வந்துடும். இது யாருக்குள்ளது? அசுத்தாவிக்குள்ளது. கண்ட்ரோல் பண்ணுற ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக நடத்துவார்.
இது பரிசுத்தாவியில துதிச்சா இருக்கும். அப்போ நல்லா புரியணும், பரிசுத்தாவியானவரை நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இறங்கினா நம்ம சரீரம் உணர்வடையும், நம்முடைய சரீரம் பலனடையும், நம்முடைய கரம் தட்டும், நம்முடைய அபயங்கள் அசையும். ஆண்டவரோடு ஒரு மனதான் நின்று அப்போ வேண்டிக் கொள்ளுகிறது கிடைக்கும். ஒரு மனதோடு என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தாரன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் உங்களுக்கு தலையில் கை வச்சியது உங்களுடைய அசுத்தாவிகள் போவதற்காக, உங்களை அனமூட்டி எழுப்புவதற்காக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுவதற்காக தான் தலையில் தொடுவேன். இந்த ஒரு மனம் இல்லாதவங்களுக்கு வாங்கி அடிச்சிருக்கு. மற்ற மாதிரி கையை அப்படி டச் பண்ணி போகிறேன்னா அவருடைய ஆவியை ஊற்றப்படுதுன்னு அர்த்தம். ஆமேன். அப்போ ஒரு மனம் இல்லைங்கி தேவனுடைய ஒரு சுக்கும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வரும்போது, ஆமேன், ஹல்லேலூயா, நம்ம உணர்வடைஞ்சு ஒரு மனப்படணும். ஒரு மனம் படலைங்க என்ன இல்லை, பரிசுத்தாவியில் அதுக்கு பேர் என்னது? அசுத்தாவி. அசுத்தாவியில் நீங்கள் துதிச்சிட்டே இருப்பியா, தரிசனம் காணும், சொப்பனம் காணும், வெளிப்பாடு வரும், எல்லாம் நாசமாக போகும். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ ஒன்று, பிதா அருளிய பரிசுத்தாவி. நமக்கு யார் தந்தது இந்த பரிசுத்தாவி? பிதா. வாசிக்க கேட்போம். லூக்கா 11:13. லூக்கா 11:13. பொல்லாதவர்களாய் இருந்த நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, அதாவது துன்மார்க்கனா உலக ரீதியா இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு பஸ்தத்தை வேண்டி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம் இல்லையா? தேளை பிடிச்சி கொடுப்போமா? கையில் பாம்பை பிடிச்சி கொடுப்போமா? அப்போ பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு பாருங்க, வாசிங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்ள. அதை பாருங்க, வாய் திறந்து சத்தமா ஆண்டவரை நோக்கி ஒரு மனமாய் கேட்கிறவங்களுக்கு, அதுதான் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதி நிச்சயம். ஆமென். அப்போ ஆண்டவராகிய தேவன் பிதாவை நோக்கி நம்ம வாய் திறந்து மன்றாடும் போது நமக்குள்ள என்ன ஆவி ஊற்றப்படும்? இல்லைங்க, பரிசுத்தாவி வராது. பரிசுத்தாவி கிடைக்கிறதுக்கு அடையாளமே என்னது? அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசாத ஒருவன்கிட்ட பரிசுத்தாவி இருக்குன்னா அது சபிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அவர் பற்பல பாஷையில் நம்மகிட்ட என்ன செய்வார்? பேசுவார். அப்போ அந்த அந்நிய பாஷை கிடைக்கணும்னா வாய் திறந்து என்ன செய்யணும்? பல்ல கடிச்சு பிடிச்சி நிற்கப்படாது. அல்லைங்க வா திறந்து சோதரம் அடுத்தவங்களுக்கு கேட்டால் சங்கடன்னு நினைச்சிடப்படாது. புரிஞ்சுதா? வாய் திறந்து என்ன செய்யணும்? 5-10 கைஞ்சு தட்டிலையும் 10 கை தட்டிட்டு இயேசுவேன்னு விழிச்சிட்டு அப்படியே நிற்கப்படாது. கைத்தட்டு செய்யப்படாது, சுருங்கப்படாது. அது பரிசுத்தாவியானவர் தார கரந்தட்டல்ல, அசுத்தாவி. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டா நமக்கு பரிசுத்தாவியை தருகிறது அது நிச்சயம். யார் தருவா? பிதா. பாசிங்க இருக்க கூட அப்ப நமக்கு பரிசுத்தாவியின் ஈவை தாரது யாரு? பிதா. அந்த பிதாவிட்ட அழுது கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உமது ஆவியை தாங்கப்பா, பரிசுத்தாவியானவரை தாங்கப்பா என்று கேட்டா அவர் தருவாரு. அவர் தந்தா நமக்குள்ள இருந்து செயல்படுவார். நமக்குள்ள இருந்து செயல்படுவதற்கு அடையாளம் அந்நிய பாசை. அந்நிய பாசை பற்றி ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது, தங்களோடு என்றென்றும் தங்கி இருக்கும்படி. எப்படி? துதிக்கும்புறம் மட்டுமில்லை, சர்ச்சில் வச்சு மட்டுமில்லை, வீட்டிலையும் என்றென்றைக்கும் எப்போதும் நம்ம கூட தங்கி இருக்கும்படி பிதாவானவர் அருளி செய்கிறது தான் பரிசுத்தாவியானவர். வீட்டுக்கு போனால் பரிசுத்தாவியானவர் இல்லைன்னு நினைச்சிடப்படாது. அப்போ நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய நாவு என்ன செய்யும்? பொய் பேசும், தார்மாராட்சி, எல்லாம் குழப்பத்தையும் உண்டு பண்ணும். ஆமென். அப்போ பரிசுத்தாவியானவர் வீற்றிருக்கிறார் என்றால் அது என்றென்றைக்கும் இருக்கும்படி. வாசிங்க கேட்போம். யோவான் 14
15-21 வரை. யோவான் 14:15-21 வரை. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு விட்டு அன்பா இருக்கிறது? அன்பா இருக்கிறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? அவருடைய கற்பனை என்ன செய்யணும்? கை கொண்டே ஆகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளாதவனுக்கு தேவனுடைய அன்பு என்ன செய்யாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனையை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். தேற்றரவாளன்னா யாரு? பரிசுத்த ஆவியானவர். தேற்றரவாளன்னா யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப இயேசு கிட்ட நம்ம அன்பா இருக்கணும்னா அவருடைய கற்பனை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். உடன்படிக்கை, அதாவது கற்பனை என்னது? உடன்படிக்கை. அந்த உடன்படி கட்டளை, இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா நம்மகிட்ட இயேசு அன்பா இருப்பார். நம்மகிட்ட இயேசு அன்பா இருக்கிறது நிமித்தம் பிதாவை நோக்கி என்ன செய்வார்? வேண்டிக் கொள்வார். அப்போ என்றென்றைக்கு இருக்கும்படி நம்மளை தேற்றி அரவணைத்து பாதுகாத்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென். அப்போ சத்திய ஆவியானவரை நம்ம அறிஞ்சிருக்கணும், நம்ம தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். அவரை பற்றி அறியாதவர்கள், அதாவது பிதா இயேசுனுடைய கற்பனையை கை கொள்ளாதவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரியாது. அவங்க பரிகாசம் அடிப்பணும். என்னதோ வந்து துள்ளுது, சாமி வந்து துள்ளுனோம் இவங்க என்று பரிகாசம் அடிப்பார்கள். என்ன அடிப்பார்கள்? பரிகாசம் அடிப்பார்கள். பாருங்க, கூட இருக்கும். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ உங்களோட வாசம் பண்ணி உங்களோட இருக்கிறாருன்னா எப்போ? சர்ச்சில் ஆராதிக்கும்போது மட்டும். அப்படிதானே? வீட்டிலேயும் வேலை ஸ்தலத்திலேயும் வெளிநாட்டுக்கு போனாலும் உள்நாட்டில் இருந்தாலும் அங்கேயும் இயேசு நம்மோடு இருக்கிறார். யார்கிட்ட பேசினாலும் யார்கிட்ட செயல்பட்டாலும் இயேசு, அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு எப்பொழுதும் வேணும், எப்பொழுதும் வேணும், எப்பொழுதும் வேணும். யார்கிட்டையாவது சண்டை பிடிச்சப்போ தெரியணும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார். அவர் என்ன செய்வார்? துக்கப்படுவார். துக்கப்படுவாரா பட மாட்டாரா? பரிசுத்த ஆவியார் நம்மோடு இருக்கிறார். அவரை துக்கப்படுத்தாத பார்த்துக்கணும். துக்கப்படுத்திட்டா வேதனை நமக்கு என்ன செய்யும்? கேடு உண்டாகும். ஆமே. எந்த விதத்திலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்படாது? துக்கப்படுத்தப்படாது. சர்ச்சில் வந்து துதிச்சாதான் ஆவி அல்ல, எப்பொழுதுமே நமக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்சம் காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்த நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்மளை அனுதினமும் நடத்துகிறது நிமித்தம் நம்மளை என்ன செய்ய மாட்டாரா? திக்கற்றவர்களாக, அதாவது ஆதரவு அல்லாதவங்களாய் இல்லை சகாயமற்றவர்களாய் நம்மளை இயேசு என்ன செய்ய மாட்டார்? விடமாட்டார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென், ஹல்லேலூயா. மூணாவது 21 உண்டு. எங்க என்ன பாருங்க,
நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருக்கிறதையும் அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கற்பனை கை கொண்டே ஆகணும். கற்பனை என்ன? கட்டளை என்ன? இந்த திருவிருந்து எடுக்கும்போது இந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது 2 கட்டளை தருவார். 1 திருச்சபை ஒழுங்கு, 2வது திருமறை சத்தியம். திருமறை சத்தியம் அன்னன்னு 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4 அதிகாரம் படிக்கும்போது வெளிப்படுகிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். அதன்படி நடக்க தீர்மானிக்கணும். திருச்சபை ஒழுங்கு என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். ஹல்லேலூயா. 4வது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தம். எப்படி? ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலுக்கும் இந்த ஆவியை ஊற்றப்படும். இதை உடனே அபிஷேகம்னு நினைச்சிடப்படாது. நிறைய பேருக்குள்ள பெரிய குழப்பமே பரிசுத்தாவியானவர் நம்மை அசைவாட்டுகிறது நிமித்தம் அபிஷேகம் கிடைச்சுன்னு நினைச்சிடப்படாது. அபிஷேகம் வேற, பரிசுத்தாவியின் அபிஷேகம் வேற. பரிசுத்தாவின்னா அவர் மாம்சமான சின்ன பிள்ளைக்கும் ஊற்றுவார். அவரை அந்த சின்ன பிள்ளைய உடனே ஊழியத்துக்கு வரங்களுக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ணி எடுக்க மாட்டார். பாட்டிமாருக்கும் ஊற்றுவார், தாத்தாமாருக்கும் ஊற்றுவார், வாலிப பிள்ளைகளுக்கும் ஊற்றுவார். மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு. ஆமென். அந்த பரிசுத்த ஆவி கிடைச்ச உடனே எனக்கு ஜெபிக்க வரம் கிடைச்சிட்டு, எனக்கு கை வச்ச வரம் கிடைச்சிட்டு, எனக்கு அடுத்தவங்களோட குணமாக்கும் வரம் கிடைச்சிட்டு ஒன்றும் நினைச்சிடக்கூடாது. அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வரத்துக்கும் ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகம் வேற, பரிசுத்த ஆவியின் அனல் முட்டு வேற. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்மளை பலப்படுத்தி அவரை துதிச்சு அவரை பாட வச்சு அவரை மகிமைப்படுத்தி அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவதற்காக மனம் இளக செய்கிறது தான் இந்த பரிசுத்த ஆவி. ஆமென். இது கிடைச்சோட இணைஞ்சிடப்படாது. எனக்கு தீர்க்க தரிசனம் வர கிடைச்சிட்டுன்னு எங்கேயா பயந்துட்டு இணைஞ்சிடப்படாது. தீர்க்க தரிசனங்களை உரைச்சிடப்படாது. ஆமென். தீர்க்க தரிசி ஆவி எங்கே இருக்கும்? தீர்க்க தரிசிக்குள்ள அடங்கி இருக்கும். எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல தான் சொல்லும். அசிங்கப்படுத்தக்கூடிய விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார்? தீர்க்க தரிசன வரத்தை தரமாட்டார். ஆமென். சுகம் அளிக்கிற வரம் எந்த இடத்துல செயல்படணுமோ ஆண்டவர் செயல்படுத்துவார். அந்த வரம் இருக்கிறதுனால யாருக்கும் சுகம் கிடைச்சேன்னு நினைச்சிடப்படாது. ஆமென். நம்ம வேண்டிக் கொள்ளும் போது அந்த வரம் நமக்குள்ள இருந்தா இயேசு வந்து கை தொட்டு சுகம் கொடுத்துட்டு போவார். அதனால நம்ம ஜெபம் பண்ணி சுகம் கிடைச்சுன்னு நினைச்சிடப்படாது. நாசமா போயிடும். நிறைய ஆத்துமாக்கள், நிறைய பொம்பளையா, நிறைய ஆம்பளையா, நிறைய ஊழியக்காரங்க நாசமா போறது இதுதான். பெருமை வந்துடும் உள்ள. நான் ஜெபம் பண்ணேன், நொண்டி குணம் அடைஞ்சிட்டான். நான் ஜெபம் பண்ணேன், கேன்சர் குணம் அழைச்சிட்டு. நான் ஜெபம் பண்ணேன், ஹார்ட் அட்டாக்கு தீர்ந்து. நான் ஜெபம் பண்ணேன், கிட்னி சுகம். நீ ஜெபம் பண்ண, அது நம்ம ஒவ்வொரு ஆளுகளுக்கும் தலையில் விழுந்த கடமை. சுகம் கொடுக்கிறது ஆண்டோடைய ஈவு. அந்த இரக்கம் கிடைக்கக்காக விண்ணப்பம் வைக்க வேண்டியது தான் நம்முடைய வேலை. ஆமென். அவருக்கு இஷ்டம் உள்ளவங்களுக்கு சுகம் கொடுப்பார், இஷ்டம் இல்லாதவங்களுக்கு சுகம் கொடுக்க மாட்டார். ஆமென். விண்ணப்பம் வைக்க வேண்டியது நம்முடைய வேலை. அந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது நம்ம விண்ணப்பம் வச்சா கர்த்தர் மனம் இறக்கப்படுவார், மனம் உருக்கப்படுவார். நம்முடைய விண்ணப்பத்து நிமித்தம் பாலகனுக்கும் வாலிபனுக்கும் முதியோருக்கும் சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். இதுதானே தவிர நம்ம ஜெபம் தான் விடுதலை கிடைச்சுன்னு நினைச்சிடப்படாது. ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? ஹல்லேலூயா. அப்போ மாம்சமான வாசிங்க பார்ப்போம். யோவேல் 2:29, யோவேல் 2:28. சீக்கிரம். அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றார். லூக்கா 24:49. லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது நான் இதோ உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ பலனால். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படும் என்பது வந்து அப்போஸ்தலர் 1:5. அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் போகாமல் கேள்விப்பட்ட நிறைவேற
காத்திருங்க. காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2:17-21 சீக்கிரம். அப்போஸ்தலர் 2:17-21. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். ஆமென். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி. அடுத்து 33 வாசி. அதே 2:33. வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய ஹல்லேலூயா. அடுத்து ஏசாயா 44:3. ஏசாயா 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் ஊற்றுவேன், உன் சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவியையும் ஊற்றுவேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாவர் மேலும் இறங்குவேன் என்று அவர் வாக்கு தத்தம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி பழைய ஏற்பாட்டு அனுபவம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்த ஆவியானவருடைய பழைய ஏற்பாட்டு அனுபவம். ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு ஆவியினால் திருமுழுக்கு பெற்ற அடையாளத்தை பற்றி பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு அனுபவம். யோவான் 4 39-39 யோவான் 4. சரி, ஒரு கூட நான் வாசிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தாகம் இல்லாதவனுக்கு பரிசுத்த ஆவி ஊற்றப்படாது. தாகம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் என்ன தாகத்தோடு ஒரு மனசை ஒருமனப்படுத்தி ஆண்டவரை மெய் மறந்து என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய ஆண்டவருடைய தாகத்தோடு இருந்து உள்ளத்திலிருந்து ஒரு அன்பு வெளிப்படும். உள்ளத்திலிருந்து ஒரு அனல் மூட்டு வரும். உள்ளத்திலிருந்து ஒரு அது என்ன சொல்ல முடியாத ஒரு மகிமை உண்டாகும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தாரம். சாத்தான் வர்றது அப்படி இல்லை. உள்ளத்தில் ஒரு உணர்வு வராது, உள்ளத்தில் ஒரு அன்பு வராது, உள்ளத்தில் ஒரு சமானம் வராது. துதிச்சு கடைசியில் கீழே விழுந்து உருளியதான் செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்த சபையில் துதிச்சு உருளலாமா? உருளாதா? நிறைய சபைகள் அப்படி இருக்குல்ல. அப்போ அது உருளியது சரியா? அது பரிசுத்தாவியா அசுத்தாவியா? ஆமே, பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்குங்கிறது. நிறைய பந்தேவது சபையில் பாக்கி கடந்து உருண்டு வாழ்வா. அவளுக்கு தாவணி எங்கே போகுதோ, அவளுக்கு சுடிதார் எங்கே போகுதோ, அவளுக்கு ஃபேண்ட் எங்கே போகுதோ, என்னெல்லாம் அம்மோ நடக்குது. இதில் வாலிப பையன்மார் 1-2 வாலிப பையன்மார்கிட்ட கேட்டால் சொல்லுவானோ அவளோட கடந்து உருண்டா சீன் பார்க்குறான். எப்படி? அசுத்த ஆவி வந்து அவங்களை அலக்களிச்சு இந்த பொல்லாத காரியத்தை சபைக்குள்ள செய்யுது. சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்குங்கிறயம் உள்ளவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒழுங்கும் விழுந்து போயிடக்கூடாது. விழக்கூடிய சூழ்நிலை பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உண்டாகும். ஆனால் விழ போகிற டைமில் உணர்வு உண்டாகும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது இல்லை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது உணர்வு, அதாவது நம்ம தாங்கக்கூடிய பலன் இல்லாமல் கீழே விழுந்துருவோம். 1 டைம் இல்லை 2 டைம், அதோட ஃபினிஷ். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நமக்கு உணர்வு உண்டாகும், நமக்கு அதுக்குள்ள கனம் உண்டாகும், நம்மை சுதாரித்து கொள்ளக்கூடிய உணர்வை தந்துடுவார்.
ஆமே. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படலை. அப்போ பாருங்க, பரிசுத்தாவியானவர் அருளப்படும் போது நம்ம பலனடைந்து நமக்குள்ளே ஒரு அன்பு, ஒரு ஜீவ நீரூற்று ஊறும். அதை வச்சே நமக்கு என்ன செய்யலாம்? அடையாளங்களை கண்டுபிடிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க பார்ப்போம். ஆவியினால் திருமுழுக்கு நிகழ்ச்சி. திருமுழுக்கு எத்தனை ஞானஸ்தானம் உண்டு? ஆவியின் திருமுழுக்கு நிகழ்ச்சி. இனி பரிசுத்த ஆவியின் திருமுழுக்குன்னு எழுதியிருக்கிற வாசிப்போம். அப்போஸ்தலர் 8:12 வாசிப்போம். அப்போஸ்தலர் 8:12 வாசிக்கிட்டா? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்ற வேலை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் அடைந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியார் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களை கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் கை வைக்கிறேனோ அவைகளை என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றார். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வார்த்தையை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கு இல்லை, பாகமும் இல்லை என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறது ஒரு ஞானஸ்தானம். இந்த பரிசுத்த ஆவி அக்கினி அபிஷேகம் அது ஒரு முழுக்க ஞானஸ்தானமாக எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். இன்னும் நம்ம பாடுபடுகிறது ஒரு ஞானஸ்தானம். இயேசு சிலுவையில் இயேசு பாடுபட்டது போல அவருடைய பாடுகளை அனுபவிப்பது அப்படி 4 ஞானஸ்தானம் உண்டு. 4 ஞானஸ்தானத்தையும் பெற்றவன் தான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார். ஆமே, ஆமே. இதுக்கெல்லாம் அஸ்திபாரம் மூழ்கி ஞானஸ்தானம். ஆமே. இந்த மூழ்கி ஞானஸ்தானம் ஒன்று தான். ஒரு நாள் வெளியில் போய் சொல்லிடுறாங்க, 7 ஞானஸ்தானம் எடுக்கணும் சொல்லிடப்படாது. அதொன்னும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இருதயத்தை அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரோடு நம்ம நெருங்கும் போது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு ஞானஸ்தானம். ஆமே. ஊழியக்காரன் மூலமாக அதை தந்துட்டே இருப்பார். அதுக்குன்னு ஒரு 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 உபதேசம் மற்றது ஒன்றும் கிடையாது. ஆமே. அப்போ ஞானஸ்தானம் பெற்றவன் பரிசுத்த ஆவியை பெற்று அக்கினியினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது ஒரு முழுக்கு ஸ்நானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஆவியினால் திருமுழுக்கு பெற்றதின் அடையாளம் அந்நிய பாஷை பேசுவது. ஆமே. ஆவியினால் திருமுழுக்கு. முதல்ல நம்ம என்னத்தினால் திருமுழுக்கு எடுக்கிறோம்? தண்ணியினால் திருமுழுக்கு. அடுத்தது என்னத்தினால் இருக்கிறோம்? ஆவியினால். அதுதான் ஆவியினாலும் ஜலத்தினாலும். பிரபாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆவியினாலும் திருமுழுக்கு பெற்றே ஆகணும். ஆமே. அது வேற யாரும் இல்லை. நீ துதிச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் உனக்குள்ள வாய் திறந்து தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் தருகிற ஒரு ஈவு அக்கினி அபிஷேகம். அதுதான் ஆவியினாலும் திருமுழுக்கு பெறுகிறது. ஆமேன். இப்படி ஆவியினால் திருமுழுக்கு பெற்றவுடைய அடையாளம். இப்போ அந்த ஆவியினால் திருமுழுக்கு பெற்றே ஆகணும். இந்த ஞான ஸ்நானத்தை திருமுழுக்க பெற்றாகணும். பராத்தவன் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. இப்படி
திருமுழுக்க பெற்றவனுடைய அடையாளம் அந்நிய பாச. ஆமே. நவமான பாச பேசுவது மனிதன் மொழி அல்லது தூதரின் மொழி என்ற அர்த்தம். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். 13:1 13:1 3:1 இல்லை 13:1. நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, வாசிக்க பார்ப்போம். நாம் நவமான பாசை பேசுவது மனிதர் மொழி அல்லது தூதர் மொழி. ஒரு காவோட பாசிக்க பார்ப்போம். 13:1 பாருங்க. அப்போ எத்தனை பாசை இருக்கு? மனுஷர் பாசை. இப்போ ஒரு பாசை என்னன்னா தூதர்கள் பாசை, ஆண்டவரோடு நேரடியாக பேசுகிறது. இனி மனுஷர் பாசைன்னா நமக்கு தெரியாத ஒரு மொழியை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஹிந்தி மொழியாக இருக்கும், இல்லை உருது மொழியாக இருக்கும், இல்லை அரபி மொழியாக இருக்கும். நமக்கு தெரியாது, அது நம்ம தவறு இல்லாமல் பேசணும். இனி ஒன்று என்னது? தூதர் பாசை. அப்போ அந்நிய பாசை பெற்றுக்கொள்ளணும்னா அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அக்கினி திருமுழுக்க பெற்றுக்கொள்ளணும். அக்கினி ஆவினால் திருமுழுக்கு பெறாதவனுக்கு இந்த வரம் கிடைக்காது. ஆவினால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த வரம் உண்டு. அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாம ஒருவனை என்ன செய்யப்படாது? என்ன செய்யப்படாது? என்ன செய்யப்படாது? மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கப்படாது. மூலிகை ஞானஸ்தானம் எடுத்திருந்தா இந்த அக்கினி அபிஷேகம் மூழ்கையும் என்ன செய்யணும்? பெற்றிருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆவியினால் திருமுழுக்கு பெற்ற பின் அடையாளம் அந்நிய பாசை. ஆமென். பழைய ஏற்பாட்டின் பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்பட்டது ஏசாயா 20 முன் குறிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் முன் குறிக்கப்பட்டது தான் இந்த பரிசு. ஏசாயா 28:11 வாசிங்க. ஏசாயா 28:11. பரிகாச உடது. எப்படி? பரிகாச உடல். அடுத்தவங்க பரிகாசம் பண்ணக்கூடிய உதடு. நம்ம பேசுறது பக்கத்தில் இருக்கிறவங்கண்டா இது என்ன பேச கிறுக்குதனமாக பேசுகிறோம். அப்போ இந்த 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 சொல்லுக்கு பயந்து நம்ம வாய் திறந்து ஜோம் பண்ணி இந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்ளலைங்கி நம்ம மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆமே. ஆவியின் திருமுழுக்க பெறாவிட்டா நம்ம தண்ணி திருமுழுக்க எடுத்தோம், பிரயோஜனம் இல்லை. வாசி பார்ப்போம். பரிகாச உதடுகளினால் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். ஆமே. அப்போ அந்நிய பாசை வரம் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆவியின் திருமுழுக்க பெற்றிருக்கணும். ஆவியின் திருமுழுக்கு பெற்றுட்டு அந்நிய பாசை வரம் கிடைக்கலன்னா நம்ம என்ன இல்லை? நமக்குள்ளே இருக்கிறது என்ன இல்லை? பரிசுத்த ஆவி இல்லை. ஹல்லேலூயா. இனி 1 கொரிந்தியர் 14:4. 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாசையில் பேசுகிறவன். அப்போ அந்நிய பாசை பேசுறதுனால நமக்கு என்ன உண்டாகுது? பக்தி விருத்தி உண்டாகுது. ஆமே. அந்நிய பாசையினால் பேசுகிறவன் தனக்கு என்று பக்தி விருத்தி அடைய பேசுகிறான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 4 வாசித்து முடி. பார்த்தீங்களா? அந்நிய பாஷை பேசும்போது நம்ம என்ன செய்கிறோம்? பக்தி. தீர்க்க தரிசனம் நம்ம பேசினா என்னது? சபை பக்தி விருத்தி அடையுது. அப்போ தீர்க்க தரிசனம்னா என்னது? சபை. குடும்பத்தை பற்றி பேசினா குடும்பம், தேசத்தை பற்றி பேசினா தேசம். பக்தி விருத்தி அடைக்குதான் தீர்க்க தரிசனம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் இல்லாத சபை சீர்கட்டு போன சபைக்கு சமம். ஆமென். என்னது போன? சீர்கட்டு போன சபைக்கு சமம். ஹல்லேலூயா.
இயேசுவும் முன்னுரைத்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17. மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17. விசுவாசித்தவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எப்படி? நவமான பாசைகளை பேசுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ இயேசு என்ன செஞ்சாரு? அந்நிய பாசையை முன்குறிச்சிருக்காரு. அப்போ அந்நிய பாசையை பற்றி குறை சொல்லுகிறவன் சபிக்கப்பட்டவனா ஆசீர்வதிக்கப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அந்நிய பாசை 2 வகை. ஒன்று தேவனிடத்தில் பேசுவது, இன்னொன்று மனுஷனிடத்தில் பேசுவது. ஒன்று என்ன செய்யுது? மனுஷன்கிட்ட பேசியது. ஒன்று தேவனிடத்தில் சரி. ஒன்று தேவனிடத்தில் பேசுவது. ஆவியினால் பேசுகிறான், இரகசியங்களை பேசுகிறான், ஒருவருக்கும் புரியாதபடி பேசுகிறான். மனுஷனிடத்தில் பேசவில்லை, தேவனிடத்தில் பேசுகிறான், அவனுக்கும் புரியாது. எப்படி சொன்னது புரிஞ்சா? அப்போ அந்நிய பாஷை பேசுதல், ஆவியில பேசுதல், ரகசியங்களை பேசுதல், ஒருவருக்கும் தெரியாமல் பேசுகிறது, மனிதனிடத்தில் பேசவில்லை, தேவனிடத்தில் பேசுகிறான், அவனுக்கும் புரியாது. பேசுகிறது நமக்கு என்ன செய்யாது? இன்னது பேசுகிற வாசிக்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை அறியாதிருக்கிறபடியினாலே. எத்தனாவது வசனம்? 2. தேவனிடத்தில் பேசுகிறபடியினால் பேசாமல் பேசுகிறான். அப்படியே 14வது வசனத்தை வாசி. 14:15. எண்ணத்தினால் எனில் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாக இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ரோமர் 8:26-27 வாசி. ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலும் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு அடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் பாருங்க. இப்போ ஆண்டவராகிய தேவனோடு விண்ணப்பம் வைக்க நமக்கு இன்னது நம்ம என்ன செய்வோம்? பணம் வேணும், பொருள் வேணும் இல்லையா? இனி லவ் பண்ணி என்ன செய்யணும்? லவ் ஜெயிக்கணும். ஆண்டவரே ரட்சிங்க, ஆண்டவரே ரட்சிங்க, அவளை ரட்சித்து கொண்டு வந்துருங்க, அவனை ரட்சித்து கொண்டு வந்துருங்கன்னு முறையிடுவோம். அதெல்லாம் வேஸ்ட். புரியுதா? அதெல்லாம் என்னது? வேஸ்ட். அப்போ நம்ம வேண்டிக் கொள்ளுகிறது நமக்கு தெரியாதது நிமித்தம் பரிசுத்த ஆவியார் நமக்காக பெருமூச்சு, அநேக பெருமூச்சுகளோடு நம்முடைய வாயில் அந்நிய பாஷையை வச்சு அதனால ஜெபிக்க வைப்பார். அதே மாதிரி துதிக்கும் போது அந்நிய பாஷையில் நிறைய ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரேன்னு விழிக்கிறத விட அந்நிய பாஷையில் நிறைய ஜெபம் பண்ணக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போ நம்ம வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக நமக்கு நம்ம பார்ப்போம், இன்னைக்குள்ள அர்ச்சண்ட் உள்ளதான் பார்ப்போம். ஆனால் லாங் நம்முடைய திருமணத்துக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வரும்னு நமக்கு தெரியாது. இது யாருக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அதனால நம்ம அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணும்போது நமக்கு தேவையெல்லாம் பூர்த்தி ஆகும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த ஜெபத்தை தருவார். ஆமென். அதனால ஜெபம் பண்ணும்போது நிறைய அந்நிய பாஷைகளை பேசுங்க.
கர்த்தர் கூட இருந்து நடத்துவார். ஆமென். அடுத்து ரெண்டாவது, மனிதனிடம் பேசுவது. 1 கொரிந்தியர் 12:10. சக்தியும் உரைத்தலும் ஆவிகளை பகுத்தறிதலும் பற்பல பாசைகளை பேசுறதலும் வியாக்கியானம் பண்ணது. ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு வரம், 9 வரத்தை போல ஒரு வரம். இது எல்லாருக்கும் கிடைக்காது. எங்களுக்கும் தெரியும். இப்போ நாம் பேசுகிறத வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரம் சுசீலாட்ட இருந்தால் அதை தெரிஞ்சு அவள் வியாக்கியானம் பண்ணுவாள். ஆமே ஆமே. ரெண்டாவது என்னது? மனுஷரோடு மனுஷன் பேசுகிறது. 30வது வசனத்தை வாசி. எல்லோரும் பேசுகிறார்கள். உடையவர்களா? பேசுகிறார்களா? எல்லாரும் பண்ண முடியாது. ஆமே. இந்த மனுஷரோடு பேசி அந்நிய பாஷை எல்லாரும் பேச முடியாது, எல்லாரும் வியாக்கியானம் செய்ய முடியாது. எல்லாரும் சுகமளிக்கிற வரை எல்லாத்தையும் இருந்தானா நினைச்சு பாருங்க, ஆஸ்பத்திரி தேவை இல்லையே, இல்லையா? ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள்கிட்ட எல்லாத்தையும் சுகமளிக்கிற வல்லமை இருந்துன்னு வச்சுங்களா, ஆஸ்பத்திரியே இல்லையே, ஆஸ்பத்திரியே தேவை இல்லையே. ஆமே. அது அந்த வசனத்தை ஒரு கூட வாசி. எல்லாரும் சுகமாக்குற வல்லமை உள்ளவர்களா? உடையவர்களா? பேசுகிறார்களா? அப்ப ரெண்டாவது அந்நிய பாஷை என்னது? மனுஷனோடு பேசுகிறது. நம்ம பேசுகிறது நமக்கும் தெரியும். அடுத்தது எனக்கு ஒரே ஒரு டைம் தெரியும். நான் முழங்கால் போட சமயத்தில் வருகிற பாசையினுடைய அர்த்தம் எனக்கு தெரியும். ஆமே. ஹல்லேலூயா. மற்ற மாதிரி வார்த்தைகள் சொல்லும்போது ஒன்றும் தெரியாது. அந்த ஒரு நேரம் மட்டும் வாயில் அந்நிய பாசை வந்ததுன்னா அது இன்னதை சொல்கிறேன்னு அதையே வியாக்கியானமாட்டு ரெண்டாவது என்ன செய்வேன்? எடுத்து சொல்வேன். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த ஒரு டைமும் தான் தெரியுமே தவிர மற்ற ஒரு டைமும் எனக்கு தெரியாது. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ அது எல்லாருக்கும் கிடைக்கிறதல்ல, அது கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்க, எல்லாரும் பேசுகிறார்கள், ஆனால் தடை செய்யக்கூடாது. அந்நிய பாஷையில் பேசுகிறவர்களை என்ன செய்யக்கூடாது? தடை செய்யக்கூடாது. 1 கொரிந்தியர் 14:19. அப்படி இருந்தும் அந்நிய பாஷையில் பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தை பேசுகிறதே. ஹல்லேலூயா. இப்போ இதுதான் சொல்கிறது. இப்போ நானும் ஒரு கூட்டத்தில் ரத்தினபுரியில் ஒரு கூட்டம் இருக்குது. அங்கே ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, ஒரு 50 பேர் இருக்கணும். அங்கே போய் இருந்துட்டு நான் அந்நிய பாஷையிலே பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுங்க, அங்கே இருக்க 50 பேருக்கு என்ன செய்யாது? புரியாது. அப்போ அந்த ஜெபம் புரியுமா? செய்து பிரயோஜனம் உண்டா? கருத்தோடு 5 வார்த்தை பண்ணினாலும் இருக்கிற ஜனங்களுடைய உள்ளம் உடையும்படி பேச ஜெபம். ஆமென். அந்நிய பாஷை எப்படி பேசுறது? சபையில் ஆராதிக்கும் போது, இல்லை தனிமை நம்ம இருக்கும்போது. தனிமை இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்நிய பாஷை வரம் இல்லாமல் இருந்து அந்நிய பாஷையில் பேசி வியாக்கியானம் தந்துட்டே இருக்காருன்னா பிசாசம் தருவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென். சபையில் இருக்கும்போது ஆராதிக்கும்போது அவ்வளவு அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரோடு என்ன செய்யலாம்? உறவாடலாம். தனியாக இருக்கும்போதும் உனக்கு பகுத்தறிய நம்மகிட்ட இருக்க ஆவி என்ன ஆவின்னு ஒரு நாளத்தை முன்ன மருமகள்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு அன்னை மத்தியானம் தான் வச்சிருப்போம். மருமக ஏதாவது ஒரு குண்டாமண்டி செஞ்சிருப்பா. செஞ்ச உடனே நீ அப்படியாக இப்படியான அவ்வளோ திட்டிட்டு போயிருந்த அந்நிய பாஷை பேசினா அது தேவனுடைய பாஷையா? யார் தார பாஷை? பிசாசு தார பாஷை. ஆமே. அதனால நம்மளை நாமே சோதித்து அறிந்து பேசுகிற, தனிமை இருந்து பேசுகிற அந்நிய பாஷை தேவன் தருகிறாருன்னு பார்த்து பேசணும். இல்லைங்க சபையில் இருந்து துதிக்கும்போ பேசு, அவ்வளவு பேசு, மூச்சு விடாம பேசு. ஆண்டவர் அந்த கிருபை நமக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா.
அப்போ ஆளுநர் கூட்டத்தில் போய் நின்றுட்டு 3 பேர் 4 பேர் நிற்போம். நம்ம அந்நிய பாஷை பேசினாலும் அவங்களுக்கு தெரியாது. அவங்கள்ட்ட போய் பேசிகிட்டே இருந்தா அவங்க இப்போ இதுண்டா இயேசு ஆவியா, இது என்ன ஆவி இப்படி பேசுன்னு கல்லெடுத்து அறிஞ்சிடுவாங்க. ஆமே, அது பயனற்றது. ஆனால் தடை செய்யப்படாது. அப்படி பேசுகிறவங்கள என்ன செய்யப்படாது? தடை செய்யப்படும். மத்தேயு 12 31 32. மத்தேயு 12 31 32. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூசணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக தூசணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுகிறதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சு? இப்போ மூலிகை ஞானஸ்தானத்தை பற்றி பார்த்தாச்சா? தெரிஞ்சுதா? அந்நிய பாஷையை பற்றி பார்த்தாச்சா? பரிசுத்தாவியை பற்றி பேசாச்சா? இனி யாழ் ஞானஸ்தானத்தை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். சரியா? முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இந்த 7 ஞானஸ்தானத்தை பற்றி சொல்கிறேன், எழுதி வச்சுடுங்க. 1, ரெட்சிப்பு என்கிற திருமுழுக்கு. ரெட்சிப்பு என்கிற திருமுழுக்கு தருகிறது இயேசு. ரெட்சிப்பு என்கிற திருமுழுக்கு பெறுபவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். இந்த திருமுழுக்க தருகிறவர் ஆவியானவர். 2வது தண்ணீர் முழுக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், தருகிறவர் தேவனுடைய ஊழியக்காரர். 3வது பரிசுத்த ஆவியானவர் தருகிற திருமுழுக்கு. 3வது பரிசுத்த ஆவியினால் திருமுழுக்கு. பெறுகிறவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், தருகிறது இயேசு. 3வது பரிசுத்த ஆவியினால் திருமுழுக்கு. பெற்றுக்கொள்ளுகிறவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், தருகிறவர் இயேசு. 4 பாடுகளினால் திருமுழுக்கு. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இதை தருகிறது இயேசுவை எதிர்த்து நிற்கிறவர்கள் தருகிறது. இந்த ஸ்நானத்தை யார் தாரது? இயேசுவோ பரிசுத்த ஆவியானவரோ தேவ ஊழியக்காரர்கள் அல்ல, இயேசுவை எதிர்த்து நிற்கிறவர்கள் தருகிறது. பாடுகளினால் திருமுழுக்கு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எடுக்கிறது, தருகிறது இயேசுவுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். 5 யோவானின் திருமுழுக்கு. யோவானின் திருமுழுக்கு பாவங்களை அறிக்கையிட்டவன். திருமுழுக்கு யோவான். இதை தருகிறது யாரு? திருமுழுக்கு யோவான். இதில் 3 4 தான் நம்ம இப்போ எடுக்கணும். ஆனால் திருமுழுக்கு ஞானஸ்தானம் இருக்கிறத சொல்லிதாரன். 6வது 5வது சொல்லியாச்சுல்ல, பாவங்களை அறிக்கையிட்டவன் பெறுகிறது, தருகிறது திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான். 6 இயேசு பெற்ற திருமுழுக்கு. பெற்றது இயேசு, தருகிறது திருமுழுக்கு யோவான். 7 மேகத்தினால் சமுத்திரத்தினாலும் திருமுழுக்கு. மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் திருமுழுக்கு. இதை பெற்றவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், கொடுத்தது மோசே.
தலைப்பு போட்டாச்சுல்ல? எழுதுனியா? ஒன்றாவது வாசிங்க பார்ப்போம். ரட்சிப்பின் திருமுழுக்கு. இந்த ரட்சிப்பின் திருமுழுக்கு பெற்றவங்க தான் சபையில் அங்கத்தினர் ஆக முடியும். சபையில் அங்கத்தினர் ஆக முடியும். இனி இந்த இதுக்கு வாசி 1 கொரிந்தியர் 12:13, எபேசியர் 1:13. 1 கொரிந்தியர் 12:13. யூதராகிலும் கிரேக்கராகிலும் அடிமைகளாகிலும் சுயாதீனராகிலும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்படியே எபேசியர் 1:13 வாசி. எபேசியர் 1:13. நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டது. ஹல்லேலூயா. முதல் ஞானஸ்தானம் என்னது? ரட்சிப்பின் ஞானஸ்தானம். ரெண்டாவது, இயேசுவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதுக்கும் ஒப்பான ஞானஸ்தானம். ரெண்டாவது என்ன வாசித்தியா? தண்ணீர் முழுக்கு. தண்ணீர் முழுக்கு இது இயேசுவின் மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் ஒப்பனையான ஞானஸ்தானம். இதை தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து நாளைக்கு சனிக்கிழமை இல்லையா, நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம். ரோமர் 6வது அதிகாரம் 4-5. ரட்சிப்பு யாரெல்லாம் பெற்றிருக்கு? ரட்சிப்பு என்கிற ஸ்நானத்தை பெற்றாதான். இது யார் தாரது? இயேசு தாரது. இயேசு தாரது, ஆவியானவர் தாரது. இதை பெற்றாதான் தேவ ஊழியக்காரனிலிருந்து மூலிகை ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 6:4-5 வாசி. மேலும் பிதாவின் மகிமையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. இதை தருகிறது ஒரு தேவ மனுஷன். அவருடைய மூலிகை ஞானது. எபேசியர் கொலேசியர் 5 வாசித்தியா? 5 வாசி. ரோமர் 6:4-5 வாசித்தியா? வாசிக்கல இல்லை, வாசி. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதல் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கொடுக்கறது யாரு? தேவ மனுஷன். தேவ மனுஷன் பெற்றுக்கொள்கிறவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். சரியா? கொலேசியர் 2:12 வாசி. ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அதிலே எழுப்பின செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ரெண்டாவது ஞானஸ்தானம் புரிஞ்சுதா?
முதல் ஞானஸ்தானம் என்னது? ரட்சிப்பின் மூழ்கு ஞானஸ்தானம். ரெண்டாவது என்னது? தண்ணீர் மூழ்கு ஞானஸ்தானம். மூணாவது வாசி. பரிசுத்த ஆவியினால் திருமுழுக்கு. இது தருகிறது யாரு? இயேசு. பெறுகிறது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். வல்லமை அடைந்து சாட்சி பகிர்வதற்காக. இந்த ஸ்நானம் எதுக்கு நம்ம எடுத்துக்கொள்கிறோம்? வல்லமை அடைந்து சாட்சி பகிர்ந்து கொள்வதற்காக. மத்தேயு 3:11. மத்தேயு 3:11 வாசி. மனம் திரும்புவதற்கு என்று நான் ஜனத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். சுமக்கிறதற்கு பாத்திரன் அல்ல, பரிசுத்த ஆவியினாலும். புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். இது எத்தனாவது ஞானஸ்தானம்? மூணாவது. ஒன்றாவது என்னது? ரட்சிப்பின் ஞானஸ்தானம். ரெண்டாவது மூலிகை ஞானஸ்தானம். நாலாவது அக்கினி. மூணாவது அக்கினி அபிஷேகம். நாலாவது என்னது? பாடுகளினால் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கொடுக்கறது யாரு? வாங்கிறது யாரு? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். தாரது யாரு? இயேசுவை எதிர்த்து நிற்கிறவங்க தருகிறது. இது நம்ம பெறாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. முதல் ஞானஸ்தானம் ரட்சிப்பின் ஞானஸ்தானம் பெறாமல் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ரெண்டாவது என்ன ஞானஸ்தானம்? மூலிகை ஞானஸ்தானம். இதை பெறாமல் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு. மூணாவது அக்கினி அபிஷேகத்தினால் ஞானஸ்தானம். இதை பெறாமல் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. நாலாவது அவருடைய பாடலினால் ஞானஸ்தானம். இதை பெறாமல் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இதை தருகிறது யாரு? இயேசுவை எதிர்த்து நிற்கிறவர்கள். பெறுகிறது யாரு? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இதுக்கு தகுதி என்னன்னா, இயேசுவோடு ஆட்சி செய்வதற்கான தகுதி. இயேசுவோடு ஆட்சி செய்வதற்கான தகுதி. மத்தேயு 20:22-23 வரை. இயேசு பிரதித்துரமாக, கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நாம் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். கூடும் என்றார்கள். என்ன ஞானஸ்தானம்? பாடுகள். ஒரு கொடவாசி. இயேசு பிரதித்துரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் குடிக்கவும், எப்படி? நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். 23. அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். நான் பெறும் ஸ்நானத்தையும், அதாவது இயேசு நாமத்தினால உபத்திரவப்படுகிறது, அடி, இரத்த சாட்சி, இல்லை நிந்திக்கிறது, பரிகாசம், இது இயேசு பெற்ற ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானத்தையும் பெற்றாதான் பரலோகத்துக்கு போக முடியும். 23 கூட வாசி. அவர்களை நோக்கி, குடிப்பீர்கள். நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாசத்திலும் என் இடது பாசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும்
எத்தனை 23வது வசனமா? ஆ என்ன பாருங்க, ஆண்டவர் செய்த அந்த ஞானஸ்தானம் ஒன்று உபத்திரவப்பட்டது. இந்த உபத்திரவம் நமக்கு பட்டாதான் பரலோகத்தை என்ன செய்ய முடியும்? போக முடியும். இல்லைங்க என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:50. லூக்கா 12:50. 50 இங்கிலீஷில் சொல்லுமோ 50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். எப்படி? இது யார் சொன்னது? யார் சொன்னது? இயேசு சொன்னது. அந்த உபத்திரப்படுகிறதுக்கு என்ன பேர்? மூழ்கி ஞானஸ்தானம். அடுத்து பாருங்க, பிலிப்பு 1:29. பிலிப்பு 1:29 போச்சு. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசுவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும். எப்படி? தேடி வரும். இனி ஒன்று தேடி வரும். பாடு ஒன்று என்ன செய்யும்? தேடி வரும். ஒன்றை பரிகாசம் அடிக்கிறவங்க, ஒன்றை நிந்திக்கிறவங்க, யாம்பில் மீச வச்சல, யாம்பில் இப்படி தலைவெட்டின, உனக்கு பைத்தியம் இல்லைன்னு கேட்குறவங்க அநேகர் வருவாங்க. நிந்திப்பார்கள், பரிகாசம் பண்ணுவார்கள், வெள்ளை துணிக்கு நிந்திப்பார்கள். இதெல்லாம் பாரு, இதெல்லாம் படாமல் இருந்து எங்கே போக முடியாது? பரலோகம். 2 தீமோத்தேயு 2:12. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்ய. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கான ஞானஸ்தானம். மறுதளித்தால் மறுதளிப்பார். ஹல்லேலூயா. அப்போ தேவனோடு தேவனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்யணும்னா, தேவ ராஜ்யத்தில் போய் சேரணும்னா, அவர் பெற்ற உபத்திரவத்தின் ஞானஸ்தானத்தை நம்மளை என்ன செய்யணும்? வரணும். இனி 5வது யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். இது நமக்கு உள்ளதில்லை, வேதத்தில் இருக்கிற ஒரு மூழ்கு ஞானஸ்தானம். இது நமக்கு உள்ளதல்ல, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். மனம் திரும்புவதற்கு அடையாளம். மனம் இந்த முதல்ல உள்ள 4ஐயும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். மற்றிருக்கிற 3 ஞானஸ்தானத்தையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல உள்ள ஞானஸ்தானம் என்னது? ரெட்சிப்பு ஞானஸ்தானத்தை பெறணுமா வேண்டாமா? மூழ்கி ஞானஸ்தானத்தை பெறணுமா வேண்டாமா? அக்னி அபிஷேக ஞானஸ்தானத்தை பெறணுமா வேண்டாமா? இயேசுனுடைய அந்த உபத்திரவ பாடுகள் ஞானஸ்தானம் பெறணுமா வேண்டாமா? இது 4ம் பெறாமல் எங்கே போக முடியாது? இனி ஒரு 3 ஞானஸ்தானம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். இயேசு நமக்கு கட்டளை தர முன்ன கொடுத்த ஞானஸ்தானம். வாசிங்க 1 வாசிங்க. மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்தது யாரு? மூழ்கி யோவான். பெற்றது யாரு? பாவங்களை அறிக்கையிட்டவர். 5வது மனம் திரும்புவதற்கு அடையாளம். இது என்னத்துக்கு அடையாளம்? மனம் திரும்ப. மத்தேயு 3வது அதிகாரம் 5-6. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலும் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். புரியுதா? இதுவும் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு மூழ்கு ஞானஸ்தானம். அதுக்கு பகரம் தான் தேவ ஊழியக்காரன் உங்களுக்கு தாரது. 6வது வாசிங்க. இயேசு பெற்ற திருமுழுக்கு நீதியை நிறைவேற்றக்காக பெற்றது இல்லையா? மத்தேயு 3வது அதிகாரம் 13-15. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இது இயேசு கிறிஸ்து பெற்ற ஞானஸ்தானம் நீதியை நிறைவேற்றது. சரியா? அதே போல தான் நம்மளும் ஞானஸ்தானத்தை இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்?
2 பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறோம், நம்மளும் பெற்றிருக்கிறோம். எதுக்காக? நீதியை நிறைவேற்றக்காக. 7வது சொல்லுங்க. மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே கொடுத்தது. மீட்கப்பட்டவர்கள் தண்ணீரினாலும் ஆவியினாலும் என்ன செய்யணும்? திருமுழுக்க பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 10:1-2. இப்படி இருக்க சகோதரரே, எவைகளை மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியே நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம். புரியுதா உங்களுக்கு? அப்போ மொத்தம் எத்தனை ஞானஸ்தானம் இருக்குது? 7 ஞானம். நம்ம பெற வேண்டியது எத்தனை ஞானஸ்தானம்? 4 ஞானஸ்தானம். முதல் ஞானஸ்தானம் என்னது? ரட்சிப்பு. ரட்சிப்பு இல்லாமல் மூலிகை ஞானஸ்தானத்தை பெற முடியாது. 2வது என்னது? மூலிகை ஞானஸ்தானம். 3வது என்னது? பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் ஞானஸ்தானம். 4வது உபத்திரவ பாடுகள். இது நம்ம படலேங்கி ஞானஸ்தானம் நமக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். பரலோகத்துக்கு போக முடியாது. சரியா? அப்போ யாராவது கேட்டால் எத்தனை ஞானஸ்தானம் சொல்லுவீங்க? நம்ம பெற்றது 1, ஆண்டவர் தருகிறது யார் இன்னும் எக்ஸ்ட்ரா 3. வேதத்தில் 7 மூலிகை ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லியிருக்கு. சரியா? எங்கேயுமே பிரசங்கம் பண்ணி ஆண்டவராகிய தேவன் 7 ஞானஸ்தானம் எடுக்க சொல்லியிருக்கிறார்னு பிரசங்கத்தை பண்ணிடக்கூடாது. நம்ம அறிஞ்சிருக்காக இந்த 4வது ஞானஸ்தானத்தை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்வதற்காக. உபத்திரவம் என்கிற என்னத்தை உபத்திரவம்? நம்ம கடமை வேண்டி வச்சுட்டு உபத்திரவம் இல்லை. நம்ம அடுத்தவனை கிட்ட வரத்து வச்சு வேற உபத்திரவம் இல்லை. அடுத்தவன்கிட்ட சொத்து உண்டாக்குற உபத்திரவம் இல்லை. மருமகள்கிட்ட சண்டை பிடிச்சி வர உபத்திரவம் இல்லை. பிள்ளைகளை சண்டை பிடிச்சி வர உபத்திரவம் அல்ல. இயேசுவின் நாமத்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்தை நம்ம தாங்கி கொண்டு அந்த உபத்திரவத்தின் மூலம் ஞானஸ்தானம் என்கிற அந்தஸ்தை பெறாமல் பரவத்துக்கு போக முடியாது. ஆமென். இயேசுவை வெள்ளை துணி கட்டினா ஒரு உபத்திரம். என்னை தாலி அர்த்தம் வேதன்னு சொல்லுவாங்க. என்னை மாப்பிள்ளை செத்து போச்சான்னு கேட்பாங்க. அப்படி தானே? மீசை எடுத்தால் என்ன சொல்லுவேணும்? பொண்ணை. பொம்பளைகளுக்கு தானே மீசை இருக்காது. என்ன சொல்லுவாங்க? பொன்னம்பையன்னு சொல்லுவேன். அப்படி தானே சொல்லுவேணும். தலையை ஸ்டைலை விட்டு இல்லைங்க என்ன சொல்லுவேணும்? ஒரு முட்டாள் பயலே இருப்பது. இப்படி வருகிற உபத்திரவத்தை பாடுகளை நம்ம என்ன செய்யணும்? சுமக்கணும். காணிக்கை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்ன காணிக்கை பற்றி தாடி மீசையை பற்றி படிச்சணுமா வேண்டாமா? வசனம் இருக்கா இல்லையா? இருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ, இதுதான் நான் சொல்றது, ஞானஸ்தானம் எடுத்தா ரட்சிப்பின் அதாவது ஆசீர்வாதம் இருக்கு. ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால அவனுக்கு என்ன இருக்கு? சாபம் இருக்கு. ஹல்லேலூயா. சரி, தாடி மீசை வச்சிடாம வச்சப்படாதா? ஏன் வச்சப்படாது? தாடி மீசைன்னு போட்டு எழுதிச்சிக்கா. லேவியாகமம் 19வது அதிகாரம் 26-31 வரை அதில் இருக்க ஒரு காரியமும் செய்யப்படாது. அதில் மீசைன்னு வராது. நான் சொல்லி தருவேன். சரியா? வாசிங்க பார்ப்போம். லேவி 19:26-31 வரை. யாதொன்றையும் அதுக்கு கூட வருது. கோழி அறுத்தாலும் சரி, நைக்கு என்ன செய்யப்படாது? கோழியை கழுத்த நைக்கு என்ன செய்யப்படாது? வீட்டில் சமைக்க போகிற கோழியை என்ன செய்யப்படாது? கழுத்த நைக்கு என்ன செய்யப்படாது? கொல்லப்படாது. வெட்டி தான் கொல்லணும். அதுக்கு ரத்தம் எல்லாம் வெளியில் போகணும். ரத்தத்தை வரட்டி சாப்பிடலாமா? சாப்பிடப்படாது. ஏன் ரத்தத்தை சாப்பிடப்படாது? உடனே உயிர் எங்கே இருக்கு?
ரத்தத்தில். இது சயின்ஸில் இருக்கா, மெடிசனில் இருக்கா? நம்ம உயிர் எங்கே இருக்குது? அப்போ மிருகத்துக்கு உயிர், பறவைக்கு உயிரில் எங்கே இருக்குது? ரத்தத்தில் இருக்கு. அப்போ சாப்பிடலாமா? சாப்பிட இதுவரை சாப்பிட்டு இருந்தால் இன்னும் என்ன செய்யப்படாது? தொடப்படாது. வாசி. புசிக்க வேண்டாம், குறி கேளாமலும். குறி பார்க்கப்படாது, நாள் பார்க்க. கலண்டரில் இது நல்ல நேரமா கெட்ட நேரமா? லேவியாகும் 19:26 வாசி. யாதொன்றையும். அப்போ ரத்தம் என்ன செய்யப்படாது? புசிக்கப்படாது. அடுத்து என்ன ஆகாரம் என்ன மீன் சாப்பிடலாம், என்ன 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 மிருகம் சாப்பிடலாம், என்ன பறவை சாப்பிடலான்னு எல்லாம் தெரியுமா? கொக்கு சாப்பிடலாமா சாப்பிடப்படாதா? கொக்கு சாப்பிடலாமா சாப்பிடப்படாதா? சாப்பிடலாமா சாப்பிடப்படாதா? கொக்கு வெளுன்னு இருக்கு, சாப்பிடலாமா சாப்பிடப்படாதா? புறா சாப்பிடலாமா சாப்பிடப்படாதா? சாப்பிடலாமா? லேவியாகமும் 11வது அதிகாரம் இல்லைங்க 14வது அதிகாரம் நீங்கள் இப்போ எடுத்து வாசிக்கண்டா. 11 இல்லைங்க 14 இருக்குது. என்ன பறவை சாப்பிடலாம், என்ன மீன் சாப்பிடலாம், என்ன மிருகம் சாப்பிடலாம், எது சாப்பிடப்படாதுன்னு இருக்குது. வாசித்துருங்க. 14 தானே? 11 லேவியா எழுதி வச்சுருங்க. லேவியாகவும் 11 நம்ம என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடப்படாதுன்னு இருக்குது. முயல் சாப்பிடப்படாது, எலி சாப்பிடப்படாது, கொக்கு சாப்பிடப்படாது, காக்கை சாப்பிடப்படாது, கவுதாரி சாப்பிடப்படாது, கோழி சாப்பிடலாம், புறா சாப்பிடலாம், ஆடு சாப்பிடலாம், மாடு சாப்பிடலாம், பன்னியும் சாப்பிடலாம். பன்னி சாப்பிடலாமா? இப்போ சாப்பிடப்படாதா? சாப்பிடப்படாது. ஆமென். அதெல்லாம் 11வது அதிகாரத்தில் இருக்குது. இருந்து வாசித்துட்டு சந்தேகம் உண்டங்கி சுசீலாக்கா என்கிட்ட கேட்டுக்கா. சரியா? முடிச்சதை பார்த்தா 1-2 சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. சரி, அடுத்து 24 வாசி. எப்படி? அநியாயம் பிடிச்சவங்களை உங்கள் தலைமையில் என்ன செய்யப்படாதான்? சுற்றி ஒதுக்காமலும். எப்படி? அப்போ மீசை வைக்கலாமா? தாடி வச்சிடலாமா? தாடி வச்சிடலாம். யார் சொன்னது வச்சப்படாதுன்னு? தாடி வச்சா மீசையில் இவ்வளோத்தையும் வெட்டி விடலாம். இந்த சுண்டு வரப்படாது மீசை. தாடியில் கை வச்சா கை புளுத்து போகும். ட்ரிம் அடிச்சுனே இல்லை, அப்படியே தாடி வளர்த்திட்டே இருக்கு. அப்படியே புரியுதா? ஆண்டவருக்கு என்ன பிடிச்சதோ செய்யணும். அப்போ மீசை வைக்கலாமா? அதனால பெண்ணன் முடிச்சா தப்புண்டா? தப்பு இல்லை. சரி, வாசி தொடர்ந்து. செத்தவனுக்காக சரீரத்தை என்ன செய்யப்படாது? காயப்படுத்தணும். தெரியுமா? எங்க கோயிலில் நின்றுட்டு உங்கள் சரீரங்களில் எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். தேசத்தார் வேசித்தனம் பண்ணி எத்தனாவது வசனம் அது? 30-31 மாதம். ஓய்வு நாள். ஓய்வு நாளை என்ன செய்யணும்? ஆசரிக்கிறது ரொம்ப கவனம். ஒரு ஓய்வு நாள் கூட விடப்படாது. சொந்தத்தில் எங்காவது சாவு விழுந்தா கூட நம்ம ஓய்வு நாளை விடப்படாது. புரிஞ்சுதா? அந்த நேரத்தை போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடும். ஓய்வு நாள் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். 31 வாசி. சரி, ஓகே. இப்போ புரிஞ்சதில்ல? மீசை, தாடி, ரத்தம் புசிக்கிறது, எந்தெந்த மிருகங்கள் எல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடப்படாது. 11வது அதிகாரத்தை சமாதானமாக இருந்து படிச்சிடுங்க. அடுத்தது என்னது? நம்ம அந்நிய இப்போ என்ன, நம்ம அந்நிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணப்படாது. ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்டு பாவத்தில் இருந்தால் இருக்கட்டு, ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்க பிள்ளைகளை தான் திருமணம் செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென். இனி ஒரு உபதேசம் தாராரு. கைப்பிடி சுவர் கட்டணும். என்ன ஆலோசனை எல்லாம் இருக்குன்னு பாருங்க. லேவியாகமத்தில் வீடை கட்டிட்டு வீடை மொட்டை மாடியை என்ன செய்யறது போடப்படாது. அது 2 விழுந்து ஒருத்தன் செத்தா
ஒரு பறவை விழுந்து செத்தா, மிருகம் விழுந்து செத்தா, அதனுடைய இரத்த பலி யார்கிட்ட கேட்பாரா? நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம பிள்ளையா, நம்ம சின்ன வீடோ பெரிய வீடோ, மச்சு வீடு கட்டினா மேலே உள்ள மொட்டை மாடியை விடக்கூடாது, கை பிடிச்சவர் கெட்டி ஆகணும். ஆகலைங்க அந்த வீட்டில் சாபம். சரியா? வாசி 22வது அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 22:8. புது வீடை கட்டினால் விழுந்து செத்து போகிறதுனால் இரத்தைப்பழியை கொள்ளாதபடிக்கு. புரியுதா? அதுதான் பைபிளை படித்தா, ஒழுங்காக படித்தா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யப்படாது, எப்படி வாழணும், எப்படி வாழப்படாதுன்னு எல்லாமே அதில் இருக்குது. அதுக்கு தான் பைபிளை படிங்கன்னு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. சரியா? இனி ஓகே, இனி என்ன உடுக்கணும்? இன்றைக்கி ஆம்பளையா பைஜாமா எல்லாம் போட்டுன்னு தெரியணும், பொம்பளைய ட்ரெஸ்ஸை போல். பார்த்துருக்கா? பொம்பளையா சொல்லி பிரயோஜனம் இல்லை. வாசி உபாகமம் 22:5. புருஷனுக்கு ட்ரெஸ்ஸை என்ன செய்யப்படாது? போடப்படாது. அதனால் புருஷனுக்கு ட்ரெஸ்ஸை ஆசைக்கு ஒருக்கா போட்டு பாக்கியதில் தப்பு இல்லை. அதனால் பொம்பளைக்கு சுடிதார ஒருக்கா நீங்கள் போடியதில் தப்பு இல்லை. வீட்டை விட்டு என்ன செய்யப்படாது? வெளியில் போயிடப்படாது. அருவருப்பான ஆம்பளை ட்ரெஸ்ஸை பொம்பளை போடப்படாது, பொம்பளை ட்ரெஸ்ஸை ஆம்பளை போடப்படாது. அடுத்தது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 1-8. ஒன்று கொரிந்தியர் 9:1-8. தமிழ சொல்லியும் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 1-8. நான் சத்தமா, நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாய் இருக்கிறீர்கள் அல்லவா? நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலராய் இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். ஆண்டவருக்குள் ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்கள். என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தையாவது புசிக்கவும் குடிக்கவும் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் சகோதரரும் செய்கிறது போல தெரிய இல்லையா? அல்லது கை தொழில் செய்யாதிருக்கிறதுக்கு மாத்திரம்தானா? வேற யாருக்கும் இல்லையோ? சொந்த பணத்தை செலவழித்து தண்டுகளை சேவம் பண்ணுவான். பாருங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அவங்க சொந்த வேலை செய்கிறதுல தப்பில்லை. ஊழியத்துக்கு சொந்த வேலை இடைஞ்சலாக இருந்தால் அந்த வேலையை என்ன செஞ்சணும்? தூக்கி எறியணும். ஆனாலும் நம்முடைய பாடுக்கு, நம்முடைய காரியத்துக்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். அதாவது இப்போ நல்ல ஒரு காய்கறி நடலாம், நல்ல ஒரு வாழை நடலாம், நமக்கு இருக்கிற இடத்தை பொறுத்து செய்து அதுக்கு படி செய்கிறதுல தப்பில்லை. அதாவது பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், காத்திருக்கிறோம். இது போக சில நேரம் நமக்கு டைம் போகாத டைமில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுல தப்பில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி 13-22 வாசி. தேவாலயத்துக்குரியதை புசிக்கிறார்கள் என்றும் உண்டென்றும் அறியீர்களா? மற்றபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பா. அப்போ பாருங்கள், இந்த வசனத்தையெல்லாம் நம்ம வாசிக்கும்போது ஊழியக்காரனுக்கு
வருகிற காணிக்க அவனுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. அதான் காணிக்கை பற்றி பார்க்க வந்திருக்கிறோம். தசம பாகம். அதை பற்றி இந்த ஊழிய காணிக்கைகளை பற்றி கொஞ்சம் விதமாக செய்தியில் பேசுகிறதில்லை. எந்த செய்தியிலையும் காணிக்கை பற்றி பேசுகிறதில்லை. ஒன்றே ஒன்று சொல்லுவேன், அந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது 1 ரூபாயாவது காணிக்கை பெட்டிக்குள்ளே போடணும். நம்ம தகுதிக்கு ஏற்ற ஒரு காணிக்கை என்ன செய்யணும், போடணும்னு நான் சபையில் சொல்லியிருக்கேன். மற்ற மாதிரி காணிக்கை பற்றி பேசுகிறேன். நம்ம அந்த மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று ஆண்டவருக்குள்ள எல்லா ஞானஸ்தானத்தையும் தேவனுக்குள்ளே பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா அடுத்தபடியாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் அதாவது பிரதிபலனை ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கையை படைக்கணும். ஹல்லேலூயா. 1-2 ஏழை பிள்ளைகள் உண்டு, அவங்க எனக்கு காணிக்கை கொண்டு தருவாங்க. ஆனால் வாங்கி ஜெபம் பண்ணிவிட்டு சிலப்போ அவங்கள்ட்டே கொடுத்துருவேன். ஆண்டவர் அனுமதிச்சா நானே வச்சிருவேன். அப்போ அதை புரியணும். காணிக்கை என்பது கர்த்தர் நியமித்த ஒரு கட்டளை. நாளைக்கு கல்யாணம் கழிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாலும் என்ன செய்யணும், காணிக்கை கொடுக்க என்ன செய்யணும், என்ன செய்யணும், வச்சணும். ஆமென். ஹல்லேலூயா. அதேமாதிரி நீ ஃபாரின் போனாலும் சரி தான், இங்கே வேலைக்கு போனாலும் கொத்த வேலைக்கு போனாலும் இல்லை கையாளுக்கு போனாலும் அண்ணன் உள்ள வேலையை செய்கிற சம்பளத்தில் தசம பாகத்தை நீ அம்மையிட்ட கொடுக்கப்படாது. நீ என்ன செய்யணும், கொண்டு காணிக்கப்பட்டியில் போடணும். இல்லை ஊழியக்காரண்ட தந்து ஜோமணி அண்டிட்டு போகணும். ஆமென். ஹல்லேலூயா. 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 தசம பாகம் நிறைய ஊழியக்காரங்கள் சொல்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் இந்த தசம பாகத்தை பற்றி சொல்லியிருக்கு. அப்படி தானே சொல்லியிருக்கா, சொல்லலையா? சொல்லியிருக்கா, சொல்லலையா? சொல்லியிரு. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 23:23 வாசி. மாயம் செய்கிற வேத பாரகரே, பரிசேயனே, உங்களுக்கு ஐயோ. ஏன் ஐயோ? ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும். பார்த்தீங்களா, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் பைபிள் எழுதியிருக்கு. வெந்தயம், ஒத்தலாமு, ஜீரகம், கொத்தமல்லி வருது. ஆமாம், ஜீரகம், இதை பேர் கொத்தமல்லி இருக்குது, ஜீரகம் இருக்குது, இறைச்சி மசாலா இருக்குது. வேதத்தை படித்தா எல்லாமே அங்கே வருது. கீரை வருது, எல்லா ஐட்டமும் அங்கே வருது. இல்லாத ஐட்டம் உலகத்தில் உள்ளதில் பேர் இல்லாத ஐட்டம் இல்லை. பைபிள் அப்படி எழுதியிருக்கு. சரி, இனிவாஸ் 23:23. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயனே. இது யாரை குறித்து சொல்லியிருக்கு? சபையில், அதாவது ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார், அதாவது விசுவாசிகளை குறித்து சொல்லியிருக்கு. வேத பாரகரே, உங்களுக்கு ஐயோ. ஒற்றலாமன் என்ன தெரியுமா? என்னது? இறைச்சி மசாலையில் போடிய ஒரு சாதனம், ஒரு இலை போல வரும். ஒற்றலாமிலும் வெந்தயம் யாருக்கெல்லாம் தெரியும்? சுகருக்கு 1ஆம் நம்பர் மருந்து. நல்ல கோரை போடணும், முளை கட்டணும். முளை கட்டி ஒரு சென்டிமீட்டர் நீளத்துக்கு வரணும். வந்தோன்னு எடுத்து தின்னா இனிச்சம். வெந்தயத்தினாலும் ஜீரகம் யாருக்கெல்லாம் தெரியும்? சமைச்சாதைகளுக்கும் தெரியுது, சமைச்சவர்களும். ஜீரகத்திலும் தசம பாகம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய கையின் வரவில் தசம பாகம் செலுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கையின் வரவில் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லி இருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியும் இரக்கத்தையும் விட்டுவிட்டீர்கள். புரியுதா? நல்லா புரிஞ்சு. அவங்க தசம பாகம் கொடுத்துட்டு நீதியும் இரக்கத்தையும் விட்டுட்டாங்க. அதுதான் இயேசு சொல்றாரு, நீ அதையும் செய்யணும், இதையும் செய்யணும். வாசி. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அப்போ தசம பாகம் கொடுக்கணுமா, கொடுக்கண்டாமா? நம்ம வீட்டில் பாடு மாற, செலவீனங்கள் மாற தசம பாகம் கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும்.
சரி, ஹalleluya. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39லிருந்து 44 வரை. லூக்கா 11 39லிருந்து 44. அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பாதன பாத்திரங்களை வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உள்புறத்தை உண்டாக்கவில்லையோ? எத்தனாவது வசனம்? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். ஆமாம், பிச்சை கொடுக்கணுமா? யாரெல்லாம் பிச்சை குடிக்கிறது? கொடுக்கணும். பாத்திரம் மறைஞ்சு பிச்சை போடணும். வயசான பொம்பளை பெத்தில் போடுவா. ஜாக்கிரதையாக இருக்கு. நம்ம சம்பாரித்து உண்டாக்குற பணம் மற்றவங்க கேடு செய்வதற்கு, அநியாயம் செய்வதற்கு பேச்சு ஏறப்படாது. நாம் அவன் தன் பார்வைக்கு சரியானதையெல்லாம் செய்கிறது போல நீங்களும் செய்யாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் உங்கள் தேவனாகிய, எத்தனாவது வசனம்? 11. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டு. ஆமென். உங்களுக்காக நாமம் விளங்கும்படி ஓர் இடம் உண்டு. இனி சவுதிக்கு போன பிறகு அங்கு ஒரு சில ஊழியக்காரங்க உண்டு, அங்கே ஆராதனை உண்டு, ஜெபம் உண்டு. அதனால என்ன செய்யப்படாது? தசம பாகத்தை பங்கிடப்படாது. ஆமென், ஹல்லேலூயா. ஓர் இடம் உண்டு. அந்த இடத்தில் வாசி, அங்கே நீங்கள் கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகனங்களையும், உங்கள் பலிகளையும், உங்கள் தசம பாகங்களையும், உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் இல்லாமல், எத்தனாவது வசனம்? எப்படி சொல்லுங்களா? கண்ட இடமெல்லாம் பலிகளை இடாதபடிக்கு. யாருக்கெல்லாம் புரிஞ்சு? கண்ட இடத்துல நம்ம காணிக்கை என்ன செய்யப்படாது? செலுத்தப்படாது. நம்முடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் தருகிற, தேவனுடைய நாம மகிமைப்படுகிற ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல தான் நம்ம பலியை செலுத்தணும். ஆமென். என்ன செய்யப்படாது? செலுத்தப்படாது. ஆமென். புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரியுது? ஹல்லேலூயா. வாசி அடுத்தது. எத்தனாவது வசனம் வரை வாசித்து முடிஞ்ச? இனி 14லிருந்து 19 வரை வாசி. 1 மாத்திரம்
இட்டு ம் ஆ ஆ ஆ புசிக்கிறான். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை கொடுத்துட்டு அதை எடுத்து அவன் ஆண்டவருக்கு சமூகத்தில் கொடுத்துட்டு மற்றிருக்கிறத உனக்கு சுதந்திரம், உன் இஷ்டப்படி உன் வீட்டு வாசலில் என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். சரியா? 19 வாசி. எத்தனாவது வசனம் வாசித்தா? 16 வாசி. அங்கேயும் கொடுத்துருக்கு, ரத்தத்தை புசிக்கப்படாது. அடுத்த 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 வசனத்தை வாசி. உன் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் தலையிட்டாத முதற் பேர். ஆமே. உங்களுக்கு முறைக்க பிள்ளை யாருக்குரியது? ஆமே. என்கிட்ட கேட்டால் நமக்கு பிறக்க பிள்ளை எல்லாம் ஆண்டுக்குரியது. ஆமே. பிள்ளை யாருக்குரியது? கர்த்தருக்கு ஊழியத்துக்கு கொடுக்குதீங்களா? ஊழியத்துக்கு கொடுக்குதீங்களா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேவியனை என்ன செய்ய, ஊழியக்காரனை என்ன செய்யப்படாதான்? கைவிடப்படாது. நீ விசாரிக்கலைன்னு கைவிடப்படியேன்னு அர்த்தம். விசாரிக்கணும். ஊழியக்காரன் எப்படி, பாஸ்டர் உடம்புக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. 60 வயசு ஆச்சு, இன்னும் 61 ஆக போகுது. பலவீனம் எப்படி இருக்குது? சாப்பிட்டீங்களா? விசாரிக்கணுமா வேண்டாமா? அம்மா ஃபோன் அடித்து விசாரிக்கணுமா வேண்டாமா? அப்போ என்ன நீங்கள் விசாரிக்கும் போது உங்களை யார் விசாரிப்பா? ஏசப்பா விசாரிப்பா. ஆமென். வாசி அந்த வசனத்தை கடைசி. நாளெல்லாம் கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 19 முடிஞ்சில்ல? அடுத்த 20 மட்டும் வாசி. சொன்னபடி ஆக்கும்போது ஆசை கொண்டு என்பாயானால் புசிக்கலாம். அடுத்தது 25லேருந்து 32 வரை. செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும். நீ எழுதி வச்சிருக்கா? கடைசி சொன்ன வசனங்கள் எழுதின 25லேருந்து 32 வரை. பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி நீ சாப்பிடலாகாது. உனக்குரிய பரிசுத்த வஸ்துக்களையும் உன் பொருத்தனைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு நீ கொண்டு வந்து உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் தகன பலிகளையும் முப்பத்தி 32 வரை 32 வரை படித்தோம். எப்படி எப்படி புற ஜாதியுடைய தேவர்களை கேட்டு விசாரிக்க கூட செய்யப்படாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவருடைய பலிபீடம் ஒன்று உண்டு. அந்த பலிபீடத்தில் நீ பலி செலுத்தி ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை செலுத்தி புறஜாதிகளுடைய எந்த ஒரு யோசனையும் மனதில் இருக்கப்படாது. ஆமே. தோசை சுடுகிற இடத்துல உள்ள அந்த 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 ஆட்சி தானே, ஆண்டிக சிந்தனை கூட என்ன செய்யப்படாது, இருக்கக்கூடாது. அவன் நம்முடைய இருதயத்தை கலைச்சிடக்கூடாது. கலைக்கிறதாயிட்டு தெரியுது.
ஆமே, ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா? காணிக்கை கொடுத்தது நிமித்தம் தாழ்மையோடு விண்ணப்பம் பண்ண. காணிக்கை கொடுத்தாச்சுன்னு வீராப்பா இருக்கலாமா? நான் இந்த மாதம் 1,00,000 ரூபா கொடுத்துருக்கேன், வீராப்பா இருக்கலாமா? காணிக்கை யார் நிறைய தாரார்களோ அவங்களுக்கு ஜெபம் குறைக்கப்படும். உண்மையே இல்லையா? ஏன்னா ஒரு 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 1,00,000 ரூபா காணிக்கை தரணும்னு வச்சுக்கோமே, 10,00,000 ரூபா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடச்சிரு. இன்னும் 1000 2000 கொண்டு தருவேனே இல்லை, அவங்க இதே மாதிரி 1,00,000 ரூபா காணிக்கை கொண்டு தரணும். அப்போ அவங்களோட ஜெபம் யாருக்கு கூட போகணும்? இல்லாதவர்களுக்கு போகணும். சின்ன பாசம் கௌரவமாக வச்சுக்கணும். அதாவது நமக்கு இல்லாதவங்களை ஜெபம் பண்ணி இருக்கிறவர்களை போல மாற்றணும். இருக்கிறவங்க போதும், மாதம் 10,000 ரூபா ஒரு காணிக்கை தரணும்னா 1,00,000 ரூபா வருமானம் வருதுன்னா அதுக்கு மேலே ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம ஜெபம் பண்ணி கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணி கிடைச்சது 1000 ரூபா கொண்டு வருவாங்க இல்லை, 500 ரூபா கொண்டு வருவாங்க இல்லை, அவங்க இதே மாதிரி 10,000 ரூபா தரணும்னு ஆண்டவரை நோக்கி கும்பிடணும். ஆமே. அப்போ இல்லாதவங்களுக்கு தான் நிறைய ஜெபம் பண்ணணும், இருக்கிறவங்களுக்கு மீடியமாக ஜெபம் பண்ணி விட்டா போகும். புரியுதா? நிறைய ஊழியக்காரங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிறைய கொடுக்குறவங்களுக்கு நிறைய ஜெபம். அவிய வீட்டில் நிறைய பேர் இருந்து ஜெபம் பண்ணணும். அவிய வீட்டில் எப்படி போகணும்? பாஸ்டர் போகணும், பாஸ்டர் பொண்டாட்டி போகணும், சின்ன பாஸ்டர் போகணும், சின்ன பாஸ்டர் பொண்டாட்டி கற்பணி போகணும், நொண்டி போகணும், எல்லாரும் போகணும், அவங்களுக்காக நிறைய ஜெபம் பண்ணணும் என்ன எதிர்பார்க்கிறோம். செய்யப்படாது, இனி செய்யப்படாது. ஆமே. ஹல்லேலூயா. இனி இந்த பாவம் இருக்குல்ல, காணிக்கையே தர முடியாமல் கொஞ்சம் 100 200 500 அவங்களுக்கு கை ஆசீர்வதிக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் போய் 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் இருந்து என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பாட்டு பாடணும். அப்போ காணிக்கை கொடுக்கறது நிமித்தம் நமக்கு பெருமை வரக்கூடாது, தாழ்மை தான் வரணும். வாசிங்க உபாகமம் 26:11 வாசிங்க பார்ப்போம். மல்கியா உபாகமம் 26:11 வாசிங்க. நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் தேவனாகிய கர்த்தர் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மை நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்தில் நீ வரத்தில் எல்லாம் 10ல் 1 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் புசித்து திருப்தி ஆகும்படி தீர்ந்த பின்பு ஹல்லேலூயா. 19 வாசிதியா? எப்படி இதில் புரியுதா? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய தசம பாகத்திலிருந்து 1 பைசா துக்கம் வந்தால் கூட துயரம் வந்தால் கூட உபத்திரவம் வந்தால் கூட என்ன செய்யப்படாது? 1 பைசா கூட எடுக்கப்படாது. அடுத்தது 6, கர்த்தரை காணிக்கையில் ஏமாற்றலாமா? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 7-16 வரை. சீக்கிரம்.
ம் ம் ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவரை ஏமாத்தலாமா? ஆண்டவரை ஏமாத்தலாமா? சரி. காணிக்கை கொடுக்கறதுனால நம்ம வீராப்புடன் கௌரவம் படலாமா? படப்படாது. லூக்கா 18வது அதிகாரம் 10-14 பண்ணும்படி. ஆ ஆ ஆ ம் 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 உபவாசிக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன். பாருங்க, வீராப்போடு ஜெபம் பண்ணுறான். நான் உபவாசம் இருக்கேன்ப்பா, தசம பாகம் எல்லாம் குடிக்காப்பா, அதனால என்ன ஆசீர்வாதம் கேட்குறான். இந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமற்றது. வீராப்புடன் ஜெபிக்கிற ஜெபம் செய்யப்படாது. சரியா? இனி ஒரு பாயிண்ட் இருக்குது. துன்மார்க்கனுடைய மனைவி ரட்சிக்கப்படாத ஸ்திரீயின் புருஷன் காணிக்கை படைக்க வேண்டுமா? படைக்கணும். அது நமக்கு இப்போ தேவையில்லை. பாருங்க 9, மரணம் ஜீவனும் உன் கையில் இருக்கிறது. என்னெல்லாம் இருக்குது? அப்போ இன்னைக்கு நேற்றைக்கு சொல்லி தந்தோம். ஞானஸ்தானம் எதுக்காக எடுக்கிறோம்? ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நன்மை என்ன, தீமை என்ன, ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றி எல்லாம் சொல்லி தந்து, பரிசுத்தாவியை பற்றி சொல்லி தந்திருக்கு, அந்நிய பாஷையை பற்றி சொல்லி தந்திருக்கு. இதெல்லாம் சொல்லி தந்து ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் சொல்லி தந்திருக்கேன். அதுக்கு அடுத்து காணிக்கையும் சொல்லி தந்திருக்கேன். ஆண்டவருக்கு எப்படி காணிக்கை செலுத்தணும், எந்த இடத்துல செலுத்தணும், எப்படியெல்லாம் செலுத்தணும் என்ன சொல்லணும். பாருங்கள், சிலவங்க பிறந்த நாளை சொல்லியதே இல்லை. பிறந்த நாள் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். பிறந்த நாள் காணிக்க ஊழியக்காரனுக்கு உரியது. அப்போ அந்த காணிக்கையை நீங்கள் கொடுத்தா அந்த ஒரு வருஷமும் கர்த்தர் என்ன செய்வார்? என்ன ஒரு 50, 100, 500 கொடுக்க போகிறோம் இல்லையா? சரி, ஒருவேளை நான் இல்லைங்கி யார்கிட்ட கொடுக்கணும்? பெரிய பாஸ்டர்கிட்ட ஃபோன் அடிச்சுன்னா இப்படி பிறந்த நாள் காதில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி விடியதில்லை. திரும்ப சபையில் வந்து என்ன செய்யணும்? சின்ன பாஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ணி அங்கே காணிக்கையை கையில் கொடுத்துட்டு போகணும். பிறந்த நாள் காணிக்க, திருமண நாள் உண்டா? இது செய்யணும். திருமண நாள் காணிக்க கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமென். ஏதோ சும்மா, அதாவது ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக ஒரு 50, 100 கையில் இருக்கிறது. 10 ரூபா கொடுத்தாலும் ஓகே. ஆமென். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்து முதற்பலன் கொடுக்கணுமா? யாருமே நினச்சி பார்க்காத இடத்துல போடுறா. முதற்பலன் ஒரு தோட்டத்தில் ஒரு இது கிடைக்கிது. ஒரு கோழி ஒரு முட்டை போடுது, ஒரு சூரில் முட்டை போடுது. ஒரு தோட்டத்தில் வாழை நடியும், 100 வாழை நடியும். அதில் உள்ள முதற்பலன் இதை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். இதெல்லாம் என்னத்துக்கு? ஆண்டவருடைய சபையில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி செய்ய வேண்டிய காரியம். இதெல்லாம் செய்யாமல் இருந்துட்டு ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு பாடு இருக்குது, எனக்கு பணம் எல்லாம் செலவழிதுன்னு கரைஞ்சாச்சுதுன்னா அது அப்படி தான் இருக்கும். செய்யணுமா வேண்டாமா? அப்போ நமக்கு பாடுகளும் பண விரயம் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரை வஞ்சிக்கிறோம், ஏமாத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் சொல்லி தந்தேன். உங்கள் வலது கையில் ஜீவன் இருக்கும்படி சொல்லி தந்திருக்கு, இடது கையில் சாபம் இருக்கும்படி சொல்லி. எதை தெரிஞ்சு கொள்ளுதீங்களோ அது உங்களுக்கு. சாபத்தை தெரிஞ்சு கொண்டா சாபம், ஆசீர்வாதத்தை தெரிஞ்சு கொண்டா ஆசீர்வாதம். மரணமும் ஜீவனும் உன் கையில் இருக்கிறது. உபாகம் 30வது அதிகாரம் 14 20 வரை வாசிப்போம். உபாகம் 30, 14 20 வரை. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு அன்பு கூறவும். வாசித்தா தெரியும். நீ கட்டளைக்கு, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா
ஆசீர்வாதம். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லைங்கி உனக்கு ஆசீர்வாதம் குறைவு. ஆமென். இனி நகையை பற்றி நமக்கு வேண்டாம் இல்லை, தெரியும் இல்லை, உங்களுக்கு தெரியும் இல்லை, எடுக்கணுமா? 119 வசனம் இருக்கு. ஆமென். அது நமக்கு தேவையில்லை, நிறைய அப்பப்போ சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நகை ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஒரே ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 17:4. அந்த ஸ்திரீ விலை உயர்ந்த கல்லரான மிரட்டுகிற ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு வேசித்தனமாகிய பொற் பாத்திரத்தை, அருவருப்பு நிறைந்த பொற் பாத்திரத்தை பிடிச்சிருந்தாள். அப்போ இந்த அலங்காரம் யாருக்குள்ளது? இந்த அலங்காரம் யாருக்குள்ளது? வேசிமார். அப்போ வேசி மார்க்கமாக இருந்து ஞானஸ்தானம் எடுக்கப்படாது. வேசி மார்க்கத்தினுடைய அலங்காரத்திலிருந்து பந்தியில் கை போடப்படாது. அது சாபம். ஹல்லேலூயா. அது என்னது? சாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சாபத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது தான் இந்த இந்த விக்கிரக நகைகளை என்ன செய்யப்படாது? வீட்டில் கூட என்ன செய்யப்படாது? வச்சிருக்கப்படாது. பொற்பாலமாட்டு, காயின் சாட்டு, பிஸ்கட் ஆட்டு, ஏதாவது ஒரு இதில் வச்சு நம்ம வச்சுருந்தோம். நகை நம்ம வீட்டில் கூட என்ன செய்யப்படாது? இருக்கப்படாது. ஆனால் பொண்ணு இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். வெள்ளி இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். இந்த பூமி நமக்கு எப்படி சொத்தோ அதே மாதிரி பொன்னும் வெள்ளியும் நமக்கு உள்ள சொத்து. 16 செல்வம். அதில் ஒரு செல்வம் பிள்ளை செல்வம், ஒரு செல்வம் பொண்ணு, ஒரு செல்வம் வெள்ளி, ஒரு செல்வம் சொத்து பூமி. இதெல்லாம் நம்ம கையில் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆனால் ஆபரணமாக என்ன செய்யப்படாது? இருக்கப்படாது.